எல்லாருக்குமே நமஸ்காரம். நான் கிளம்புறத பாருங்க. 5 மணி இல்லை 6 மணி ஆயிடுது. நான் கிளம்புறத அவள் என் பின்னாடி அழகி வந்து நிற்கிறா. அப்படியே போனேன். செவ்வாய்க்கிழமை எப்போவுமே நன்னா ஓடாது. அதே மாதிரி தான் நான் நினச்ச மாதிரி இன்றைக்கி வண்டி ஒன்றும் நன்னா ஓடலை. அதுக்கப்புறம் வண்டியை ஒரு கண்ணாடி ஒரு தொடச்சி ஆஸ் யூஷுவல் நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. போயிட்டு உச்சிக்கு வந்தேன். உச்சிக்கு வந்துட்டு என்ன பண்ணினேன், கீரை மிளகு விட்டுலாம். கீரை மிளகு விட்டல் நான் அன்றைக்கி சொன்னால் ஒருத்தர் மூடி வைக்கப்படாது சொன்னால், சரி விடுங்க, பெரியவாள் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி நல்லது சொன்னால் கேட்டு பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாக்கி யாரும் சொல்ல மாட்டான். அதனால் வேக வச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் மிளகா வத்தலும் வறுத்தேன். என்னென்னா கீரை மிளகு விட்டலுக்கு உளுத்தம்பருப்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். 2 தான் வைக்கணும் மணத்துக்கு. அதுக்கப்புறம் மொட்டைக்கொட்டையும் சிறுபயறு ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். காரத்தாலே எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். அவசரத்தில் அதை மறந்து விட்டேன். சரி இப்போவாது வேக வைக்கலாம். அவனுக்கு ஒன்றும் பிடிக்காது. ஊற வச்சாச்சு வேக வச்சாச்சு தின்னாகணுமே. என்னால் தீபிகாட்ட சொன்னேன், குழம்பும் பொரியலும் நான் தரேண்டிக்கு வந்தேன். கீரை மிளகு விட்டலும் மொச்சக்கொட்டையும் கொஞ்சம் மாங்காய் கறியும் கொடுத்தேன். அவளுக்கும் உடம்பு சரியில்லை. நம்மளை விட்டு அவளுக்கும் யாரும் இல்லை. இங்கே நம்ம தானே கிட்டக்கு இருக்கோம், நம்ம பொண்ணு மாதிரி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு கீரை நல்லா மசிஞ்சது. அப்படி சூப்பராக இருந்தது கீரை. இதில் மசிச்சான்னா அப்படி மசியும். அப்பா பேசினா ரொம்ப சமத்தாக இருக்கா. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் உச்சிக்கு கொஞ்சம் பிபி அதிகமாக எடுத்தேன். டேப்லெட்டெல்லாம் எடுத்துட்டேன். அப்பாட்ட சொன்னேன், ஐயோ குழந்தைய ஜாக்கிரதையாக இருமா அப்படின்னா. என்ன பண்ணுறது, இந்த வயசுலேயே எல்லாம் வந்தாச்சு. பார்த்தாலும் இதுகளோட ஆட்டம் அட்டகாசம் தாங்க முடியலை. ஆட்டத்தோடு ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம் பாருங்க. சமைச்சு சாப்பிட்டுக்கு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இன்டர்வியூ இருந்தது, ஆர்டிக்கல். அதை முடிச்சுட்டு நேராக வண்டி ஓட்ட போய் சாயந்தரம் வந்தே மோட்ரு போட்டேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி துடைச்சேன். சமத்து குடமா. எத்தனை நாளைக்கு இருந்தோன்னு தெரியலை. இப்போ தோணுற வரைக்கும் செய்வோம். 2 வீடும், இந்த 2 ரூமும் பெருக்கி துடைச்சிட்டு திருப்தியாக ஒரு குளியல் போட்டேன். மேலே எழும்பினேன். அப்படியே சுகமாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாக்கி இருக்கிறதையும் ஒழிச்சு போட்டுட்டு பாத்திரம் கார்த்தால தேய்க்கலான்னாக்க நினைஞ்சேன். அப்புறம் ஆலோசிச்சேன், இல்லை ராத்திரி നമ്മൾ எல்லா பணிகளும் செய்து வச்சா கார்த்தால் ஒரு 10 மினிட் வைக்கினாலும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியாவது விளக்கு வைக்கலாம் அப்படின்னு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிட்டு வச்சாச்சு. அப்போ பாக்கி நாளைக்கு பார்ப்போமா. குட் நைட்.